அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரதோஷ வழிபாடை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிரதோஷம் உருவான கதை எப்படி அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இந்த பிரதோஷம் உருவானது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்கடல்னு வரும்போது அந்த பார்க்கடல் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து நிறையா பொக்கிஷமான பொருட்கள் தான் நிறையா இருந்தது. அதை கடையணும்னு சொல்லி அதை கடைஞ்சி எடுத்தால் தான் அதுலேருந்து ஒவ்வொரு பொருளாக மேலே வரும். அதுலேருந்து அமிர்தம், மகாலட்சுமி அதுலேருந்து தான் வந்தாங்க. இப்படி ஒவ்வொரு பொருளாக அதுலேருந்து நல்ல விஷயங்கள் நிறையா வரும். அதனால் அது கடையணும்னு சொல்லி பண்ணும்போது அது ஒரு ஆளாக பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், தேவர்கள் அத்தனை பேரையும் 30 தேவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அத்தனை பேரும் அதில் இருக்காங்க. சிவன், பார்வதி, விஷ்ணு எல்லாருமே அதில் தான் அங்கே தான் இருக்காங்க. எல்லோரும் அந்த இடத்துல இருந்து ஒரு பக்கம் இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் வேணும்ல, அப்போது அசுரர்களையும் கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்களும் சேர்ந்து கடைகிறாங்க. இப்படி பார்க்கடல் கடையும் போது இதுக்கு வந்து மற்ற கடையிறதுக்கு ஒரு கயிறு வேணும் இல்லையா, அந்த கயிறை கூட நார்மல் கயிறை வச்சு இது பண்ணால் அறந்துடும்னு சொல்லிட்டு வாசுகி அப்படின்ற ஒரு பாம்பை வச்சு தான் அந்த கயிறை போட்டு பாம்பை தான் கயிறாக யூஸ் பண்ணி கடையிறாங்க. இப்படி கடைஞ்சிட்டே இருக்கும்போது அதுலேருந்து எல்லாம் வருது, ஒவ்வொரு இதுவாக வருது. அமிர்தம் வருது, எல்லாம் அமிர்தன்றது கடைசியாக வரும். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பொருளாக வருது. காமதேனுன்ற மாடு அதுலேருந்து தான் வருது. மகாலட்சுமி, இந்த மாதிரி எல்லோரும் வராங்க. அப்படி வரும்போது இதில் ஆழகால விஷமும் சேர்ந்து வருது. ஆனால் ஒவ்வொருத்தர் அதை எடுத்துக்கணும் போது இதையும் யாராவது எடுத்து ஆகணுமே, என்ன பண்ணணும் போது அப்போ அந்த சிவன் தான் வந்து அந்த ஆழகால விஷத்தை அப்படியே குடிச்சிடுறாரு. அப்படி குடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, பார்வதி வந்து ஐயோ விஷத்தை குடிச்சிட்றாருன்னு சொல்லிட்டு கழுத்தை போய் பிடிச்சிடுறாங்க. அந்த கழுத்தில் பிடிச்சோன்னா அந்த விஷம் வந்து அங்கேயே தங்கிடுது. அதனால தான் அந்த இடம் பார்த்திங்கன்னா நீல கலரில் மாறிடும். சிவனுக்கு வந்து நீலகண்டன் அப்படின்ற ஒரு பேரும் அதில் அமைஞ்சிருக்கு. இப்படி இருக்கும்போது அப்போ வந்து எல்லோரும் வந்து அந்த இடத்துல தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அமிர்தம் வந்துடுது, எல்லோரும் இது பண்ணுறாங்க. அதெல்லாம் ஓகே. இதில் என்ன ஆகிடுதுன்னா, அதாவது நீலகண்டனாக ஆனதுக்கப்புறம் இவர் தானே நம்ம எல்லாரையும் காப்பாற்றிருக்காருன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவருக்கு வந்து பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சனிக்கிழமையாக இருக்கிறதுனால அன்றைக்கி பிரதோஷ காலமாக அறிவிக்கப்படுது. அப்போது எல்லோரும் பண்ணும்போது சிவனும் ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு. இந்த நந்தி மேலே தான், அந்த நந்திக்கிட்ட வந்து காட்சியளிக்கிறார். நந்தியோட கொம்புக்கு இடையில் எல்லாருக்கும் காட்சி தராங்க. அந்த இடத்துல ஆனந்த தாண்டமும் ஆடுறாரு. இதனால் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து எல்லா தேவர்களும் இருக்காங்க ஆல்ரெடி. ஏன்னா பால்கடல் கடையும் போது எல்லா தேவர்களும் சேர்ந்து கடையணும் போது அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்க்கடல் கடைஞ்சி தேவர்கள்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லா வரமும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த விஷத்தை சாப்பிட்டு எல்லோருடைய உயிருக்கு ஜீவராசியும் காப்பாற்றினதுனால இந்த பிரதோஷ காலத்தை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பிரதோஷம். இது வந்து சனி பிரதோஷம் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. ஏன் சனி பிரதோஷம் விசேஷம்னா, அன்றைக்கி முதல்ல அந்த பார்க்கடல் கடைஞ்ச அன்றைக்கி சனி. அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் சனிக்கிழமை அன்றைக்கி வர பிரதோஷம் வந்து சனி பிரதோஷமாக கொண்டாடுறாங்க. இதை வந்து பார்க்கும்போது இந்த பிரதோஷ காலத்தில் நம்ம போய் அந்த இடத்துல கோவிலுக்கு போயிட்டு நம்மளுடைய வேண்டுதல்லாம் அந்த இடத்துல வச்சோன்னா உடனே பலிக்கும்ன்றது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். போய் எல்லோரும் சிவனுடைய அருளை பெற்றுட்டு வரலாம். இன்றைக்கி வந்து பிரதோஷம் மட்டும் இல்லாமல் மாத சிவராத்திரியும் வந்திருக்கு. சிவராத்திரியும் மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் சேர்ந்து ஒன்றா வந்திருக்கு. இந்த காலத்தில் எல்லோரும் போய் சிவனுடைய அருளை பெறலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இன்றைக்கி யாரெல்லாம் விரதம் இருந்து சிவனை பார்க்க முடியுமோ பாருங்கள், இல்லைன்னா வெறுமையும் பார்த்துட்டு வரலாம். இது வந்து 4:30லேருந்து 6 மணி வரையும் சொல்லுவாங்க இந்த பிரதோஷ காலம்னு. இந்த பிரதோஷ காலத்தில் அங்கே போயிட்டு சிவனை பார்த்து அவங்களோட அருளை வாங்கிட்டு வரலாம். ஏன்னா சிவன் வந்து அழகால விஷயத்தை பண்ணி அப்போ வந்து ரொம்ப எல்லாரையும் காப்பாற்றினேன்ற அந்த சந்தோஷத்தில் இருந்து தலைச்சிருந்தார். அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் வர அந்த பிரதோஷத்தன்னைக்கு அவர் ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்கார். அதனால் அங்கே போய்ட்டு அவரை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன வர வேணுமோ கேட்டு வாங்கிட்டு வரலாம். அதே மாதிரி பார்க்கும்போது அந்த டைமில் வந்து 30 தேவர்களும் அந்த இடத்துல வந்துடுவாங்க. ஏன்னா அன்றைக்கி இருந்த மாதிரியே ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கும் அங்கே இருப்பாங்க. இந்த நந்திக்கு ஏன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இதில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, அந்த ஆனந்த தாண்டவம் ஆடும்போது நந்தியோட கொம்பில் தான் நின்று ஆடினார் இல்லையா, ஒவ்வொரு வாட்டியும் அதே மாதிரி பண்ணும்போது அந்த கொம்புக்கு நடுவில் சிவன் இருக்கிறதா ஒரு ஐதீகம். அதனால தான் அன்றைக்கி வந்து நந்திக்கு வந்து அபிஷேகம் அலங்காரங்கள்லாம் செய்கிறாங்க. எல்லோரும் வந்து இந்த பிரதோஷத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இன்றைக்கி போயிட்டு பிரதோஷங்கள் அன்றைக்கி 4:30லேருந்து 6
அன்றைக்கி போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் வச்சாலும் ரொம்ப பலிக்கும்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லோரும் போய் ஆண்டவனை வேண்டிக்குங்க. ஓம் நம சிவாய.